ஒரு 2 வருஷமா அந்த கடையை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அடிக்கடி வந்து சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும். யாருக்கும் வந்து தெரியாது, இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். எல்லாமே வந்து சிக்கன்லேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். தெரியாமல் இது இப்போதான் வந்து எல்லாத்துக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அவங்க நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அம்மஞ்சிக்கரையில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அம்மஞ்சிக்கரையில் நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அம்மஞ்சிக்கரை பாய் பிரியாணின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த கடை வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஈவினிங்ல மட்டும், அதாவது ஈவினிங் ஒரு 6:30க்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பிரியாணி கிடைக்கும். ஈவினிங் 6:30லேருந்து இங்கே பிரியாணி கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 9 o'clock எப்பயுமே வந்து காலி ஆகிடும். கடைக்கு வந்து நேம் போர்டே கிடையாதுங்க, நேம் போர்டே இல்லாமல் ஒரு சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்னென்ன பிரியாணி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, அது கூட பார்த்தீங்கன்னா லாலிபப்பு, விங்ஸு, லெக் பீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு நார்மலான ப்ரைஸ் தான், ரொம்ப ஹை ப்ரைஸும் கிடையாது, ரொம்ப கம்மியான ப்ரைஸும் கிடையாது, ரொம்ப நார்மலான ப்ரைஸ். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க லெக் பீஸ் தாங்க. இப்போ நானும் நம்ம லெக் பீஸ் வாங்க போனால் ஒரு லெக் பீஸ் முடிச்சா கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு அந்த ஒரு லெக் அப்படியே தொடையோட வருங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 6:30க்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த கடை ஓப்பன். ஏன்னா கொஞ்சம் கரண்ட் இல்லாதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் மக்கள் வந்து அதுக்குள்ள வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க, லைன்ல நின்று வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க பாப்பீங்க, அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே தான் வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். நம்மளும் போயிட்டு பிரியாணி எப்படி இதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்பா, நல்லா இருக்குப்பா, சோக்கியமா இருக்கு. எங்க கடை பேர் வந்து அலி புரோட்டீன்ஸ். இது வந்து 30 வருஷமா இருக்குது பிரியாணி கடை. ஸ்டார்டிங்கே சிக்கன் தான், நம்ம எல்லாமே சிக்கன் பிரியாணி தான். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு கோழி பிரியாணி போட்டிருந்தோம். அப்புறமா இப்போ வந்து பிராயில் ஒன்லி சிக்கன் தான். ஆமாங்க, நம்மளது வந்து பிரான்ச் வந்து கறி கடைங்க இருக்கு. அதனால வந்து ஒன்லி ஈவினிங் தான் நம்ம பிரியாணி. இப்போ அது முடிச்சுட்டு இது வந்துவிடுவோம். வந்துட்டு நானே சமையல் செய்வேன், நானே இது பண்ணுவேன். எல்லாமே நான் தான், வெளியே ஆள் யாருமே இல்லை. சிக்கனும் யாருக்கிட்ட வாங்க மாட்டேன், நானே வாங்கிட்டு வந்து நானே வெட்டி நானே இது பண்ணுவேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து ஆனியன் தான், அதான் மெயின். புளியாந்தோப்பே தான் நம்ம எல்லாமே. ஆமா, புளியாந்தோப்புல தான் இங்க வந்து அதான் இதாங்க டேஸ்ட். நம்ம புதினா சட்னி, தயிர் சட்னி எல்லாம் போட்டோம், அதெல்லாம் யாரும் லைக் பண்ணல. ஒன்லி ஆனியன் தான் கொடுங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது பிரியாணி கோட்டு வந்து 6 ரூபாய், அப்புறமா வந்து 8 ரூபாய் பண்ணோம். 8 ரூபாயில வந்து இப்போ வந்து 22 ரூபாய் ஆயிடுச்சு. 120 ரூபாய் ஆயிடுச்சு. ஆமா, 22 ரூபாயில இருந்து வந்துச்சு பிரியாணி. அப்ப அரிசி நல்லா கம்மி தானே உங்களுக்கு. இது வந்து 6:30 ஆரம்பிப்போம். ஆனா டைமிங் சொல்ல முடியாது எப்போ காலி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது லாஸ்ட் டைம் 10:30 மணி வரைக்கும் இருக்கும். எப்பனாச்சும் ஒரு வாட்டி இந்த பொட்டாசி அதுமாதிரி சொல்ல பார்த்தீங்களா, அதில் இது வந்து இது நம்ம அருண் ஹோட்டல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அருண் ஹோட்டல் சொல்லுவோம். இப்போ வந்து சைவாக்கு பார்த்துட்டாங்க. அந்த சைவாக்கு ஆப்போசிட்ல வந்தாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். எவ்வளோ நாளா வரீங்க நீங்க பிரியாணி டேஸ்ட்? நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் இங்கே வந்து நிற்கிறேன். எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த அளவுக்கு நிறைய பேர் யாருக்கும் வந்து தெரியாது, இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். எல்லாமே வந்து சிக்கன்லேருந்து பிரியாணிலேருந்து எல்லாமே நல்லா அருமையாக இருக்கும். தெரியாமல் இது இப்போதான் வந்து எல்லாத்துக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அவங்க நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே நல்லா பண்ணுவாங்க. ஒரு பிரியாணி வாங்கினா கூட சில பேர் அளவாக தான் வைப்பாங்க, தவிர இவங்க அளவே கிடையாது. வைக்கும் போதே சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எவ்வளோ நாளா வரீங்க பிரியாணி டேஸ்ட்? நான் ஒரு 2 வருஷமா அந்த கடையை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அடிக்கடி வந்து சாப்பிடுவேன், நல்லா தான் இருக்கும். ஆமா, இஷ்டம் சாப்பிடும் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எந்த குறையும் நல்லா தான் வரும். நம்ம அண்ணன் நிறைய இடத்துல நிறைய பேர் போய் சாப்பிட்றாங்கல்ல, ஆனால் வந்து இங்கே யாருக்கும் தெரியாது போல நிறைய பேருக்கு. ஆனால் எப்பவுமே கூட்டம் இருக்குன்னு இருக்கும்.
நைட் வரைக்கும் இருக்கும் போல. ஆமா நைட் 7 மணிக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல 9 மணி வரைக்கும் இருக்கும். நைட்டு தான் போடுவாங்களே, மதியம் டைம்ல போட மாட்டாங்க, நைட் மட்டும் போடுவாங்க. நைட் பிரியாணினா இங்க கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஆமா ட்ரை பண்ணலாம். மிட் நைட்ல எல்லாம் நம்ம அண்ணனர்லாம் போய் சாப்பிடுறாங்க நிறைய பேர். ஆனா இங்க வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். மக்களே ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலான பிரியாணி தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா நல்லா மசாலா இல்லாமல் நல்லா காரசாரமாக இல்லாமல் ரொம்பவே சட்டிலான பிரியாணியாக தான் இருந்துச்சு. ஆனால் பீசஸ் எல்லாமே ரொம்ப சாப்பிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் லெக் தான் வாங்கியிருந்தோம், பீசஸ் எல்லாம் அவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் இருக்குது, ஆனால் ரொம்பவே சட்டிலான பிரியாணி. எப்படின்னா அந்த நைட் டைமில் கொடுக்குறதுனால மேபி அவங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்படி சொல்லுதுன்னா ஓவர் மசாலா நல்லா காரசாரமாக அப்படின்லாம் இல்லாமல் ரொம்பவே சட்டிலான பிரியாணி. கண்டிப்பாக இது வந்து புளியந்தோப்பு ஸ்டைல் பிரியாணி தான். ஏன்னா நாங்கள் புளியந்தோப்பில் வந்து போய் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம், ஸோ எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு 2-3 கடை பிரியாணி நம்ம புளியந்தோப்பில் போய் ட்ரை பண்ணியிருந்தோமா, ஸோ அதனால சொல்கிறேன் புளியந்தோப்பு ஸ்டைல் பிரியாணி. ஏன்னா அந்த டேஸ்ட் இங்கே அப்படியே இருக்குது. ஐ மீன் நைட் டைமில் ஒரு நல்ல சட்டிலான பிரியாணி வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து நாங்கள் வந்து அந்த லெக்லாம் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் சிக்கன் பவுடா அதெல்லாமே நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நம்ம நார்மலான டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா நைட் டைமில் ஒரு நல்ல செட்டிலான பிரியாணி அப்படி நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா ஒரு மிட் நைட்டில் கூட சரி. மேக்ஸிமம் வந்து 6:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, 10:30 சம்டைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் கூட நிறையா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் ஒரு 7-8 மணி இல்லை 9 மணி கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா செட்டிலான பிரியாணி, அந்த அளவுக்கு ஐ மீன் மசாலா இல்லாமல் நீங்கள் நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி கூட சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நாள் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு